அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எஸ்ரா இங்கே தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் சில தேவைகளை சந்திக்கிறதுக்காக எந்த வழியை சூஸ் பண்ணுறாரு? செவ்வையான வழியை தேடுகிறதற்காக அவர் நினைக்கிறார். அதற்காக உபவாசத்தை கோருகிறார். இங்கே நம்ம தலைவனாக இருக்கிற குடும்ப தலைவனோ இல்லை குடும்ப தலைவியோ நம்ம கீழே உள்ள நம்ம பிள்ளைங்களை நம்மளை சேர்ந்தவங்கள எப்படி வழி நடத்தணும் யோசிச்சு பாருங்கள். இங்கே எஸ்ரா அவருடைய தலைமையில் இருக்கும் பொழுது செவ்வையான வழியை தேட வைக்கிறார். இவரும் தேடி கூட இருக்கிற மக்களையும் தேட வைக்கிறார். செவ்வையான வழியில் போகும் பொழுது ஒரு சில உபத்திரவங்கள் வரும். பதிவிடைகள் வந்தாங்க, சத்துருக்கள் வந்தாங்க, பகைவர்கள் வந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய தயவுள்ள கரம் எஸ்ரா கூடையும் கூட இருந்த மனிதர்கள் மேலேயும் இருந்தது. ஏன்னா அவர் செவ்வையான வழியை தேடினார். செவ்வையான வழியை தேடும் பொழுது ஒரு சில பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கூட இருந்தார்ல. இன்றைக்கு நம்ம இங்கே நம்மளா இருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், கூட இருக்கிற பெரியவங்க குடும்ப தலைவனாக இருக்கட்டும் தலைவியாக இருக்கட்டும், தான் பிள்ளைக்காக தான் இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட இருக்கிறவங்களுக்காகன்னு சொல்லிட்டு செவ்வையான வழியில் போகாமல் அதுக்கு புறம்பான வழியில் குறுக்கு வழியில் போய் ஒரு சில நன்மைகளை தேடிக்கொள்ள அவசரப்படுவாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் செவ்வையான வழியில் போகிறது தான் பிரியப்படுவார். ஒருவேளை அதுக்கு மாற்றான வழியில் போகும் பொழுது அந்த அப்படி அடுத்தவங்களுக்குரியதை அபகரித்து கொண்டு வருகிற சூழ்நிலைக்கு தான் நம்ம போவோம். அப்படி அபகரிச்சுட்டு வந்தால் அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. அது ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமில்லாதது. அந்த வழியே அவருக்கு பிரியமில்லை. நம்மளும் குறுக்கு வழியில் போய் கூட இருக்கனையும் போக வச்சு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவோம். அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஒரு நிமிஷம் அலர்ட் ஆகிக்கோங்க. எஸ்ராவை போல செவ்வையான வழியை தேடுங்கள். நீங்களும் தேடுங்க, உங்கள் பிள்ளைகளையும் தேட வைங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்களுக்கோ அந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிற நபர்கள் இருந்தால் பொறுமையாக ஒரு டைம் சொல்லிடுங்க, இது குறுக்கு வழி, இது வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டு விடுங்கள். நீங்கள் செவ்வையான வழியை தேடுங்க. நாளைக்கு ஒரு வேளை அந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிறவங்களுக்கு வாதை வந்தால் அவங்க அந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து ஆண்டவரையும் இழந்து ஆண்டவருடைய கோபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் மேலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் அது தவறு, சொல்லிடணும். ஏன்னா நமக்கு நல்லது கெட்டது தெரியாமல் இல்லை, நல்லது கெட்டது தெரிந்த வயசில் தான் எல்லாருமே இருக்கிறோம். அப்படின்னா அது அந்த குறுக்கு வழியில் போகும் பொழுது தவறுன்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் அதை சொல்லிட்டு அதை காசிப் பேசாமல் அதை அமைதியாக அதோடு விட்டு விடுகிறது நல்லது. நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் செவ்வையான வழியை தேடணும். செவ்வையான வழியில் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நல்ல பெற்றோர்களாய் நடந்து கொள்ளுங்கள். செவ்வையான வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தருடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேலே இருந்துச்சுல, அதே மாதிரி உங்கள் மேலேயும் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பகைவர்கள் சத்துருக்களுக்கும் அந்த தயவுள்ள கரம் உங்களை விலக்கி பாதுகாக்கும். நிலையான ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வீர்கள். செவ்வையான வழியில் நன்மைகளை தேடுங்கள்.